அஸ்ஸலாமு வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. ஜன்னத்தே கலாம் வ மக்ஃபிரத்தே மகாம் வ நூரே அஜ்ஸாம் வ தீனே இஸ்லாம். அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மத் வ அலா ஆலி முஹம்மத் வ பாரிக் வ ஸல்லிம் அலைஹி. ரதீனா பில்லாஹி ரப்பம் வ பில் இஸ்லாமி தீனா வ பி முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வ ஆலிஹி வஸல்லம் நபிய வ ரசூலா. அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மத் அதத ஹல்கிஹி வ ரிலா நஃப்ஸிஹி வ இத்னத அர்ஸிஹி வ மிதாத கலிமாத்தி. சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி அதத ஹல்கிஹி வ ரிலா நஃப்ஸிஹி வ இத்னத அர்ஸிஹி வ மிதாத கலிமாத்தி. اللهم إنا نعوذ بك من علم لا ينفع وقلب لا يخشع وعمل لا يرفع ودعاء لا يسمع. اللهم أعنا على ذكرك وشكرك وحسن عبادتك يا حي يا قيوم برحمتك نستغيث يا الله. أما بعد فقد قال الله تعالى في كلامه القديم أعوذ بالله السميع العليم من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم. الذين يقولون ربنا إننا آمنا فاغفر لنا ذنوبنا وقنا عذاب النار. الصابرين والصادقين والقانتين والمنفقين والمستغفرين بالأسحار. அல்லாஹுவின் நல்லடியார்களே, இஸ்லாமிய வாலிப தோழிகளே, அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலாவின் அருளும் ஆஃபியத்தும் இத்துக்கும் மினன் நீரான் அனைத்தும் நாம் அருளை கொண்டு அல்லாஹுவை மன உறுதியுடன் நெருங்குவதுடன் தாஹா ஸல்லல்லாஹு அலைஹி வ ஆலிஹி வஸல்லத்துடைய வழிமுறையை பின்பற்றி அரிதிலும் புரியாத நிலையை தவிர்த்து புரிவோம், வாழ்வோம், அடைவோம் உண்மையை என்ற அடிப்படையிலே சத்தியத்தின் கீழ் நாம் நிலை வலுவாமல் முழு அருளையும் அடைவதற்குண்டான வாய்ப்பினை அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் வாரி வழங்குவானாக. நாம் அதிலிருந்து தெளிவு பெற்று ஈகானில் மிக உயர்ந்த நிலையை அடைவதற்குண்டான ஒரு தௌஃபீக்கை ரஹ்மத்திற்கு பிறகு இந்த மஃபிரத்திலேயும் இத்துக்கும் மினன் நீரான் என்று சொல்லக்கூடிய விடுதலையிலேயும் அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் தந்தருள்வானாக. இந்த ரமலானை எந்த நோக்கத்திற்கு அல்லாஹ் நமக்கு கொடுத்தானோ அந்த நோக்கத்தை பரிபூர்ணத்தன்மையிலே ஏக தெய்வ கொள்கையின் அடிப்படையின் கீழ் பரிசுத்தமான தௌஹீதின் அடிப்படையில் நாம் தவறுகளை களைந்து வல்லோனாகிய அல்லாஹ்வின் சொல்லின் அடிப்படையின் கீழ் வாழ்வதற்குண்டான ஒரு எத்தனிப்பில் நாம் தயாராக ஆகுவதற்கு அனைத்து நல வளன்களையும் பெற்று அல்லாஹ்வை அஞ்சி ரசூலுக்கு வழிபட்டு நாம் இத்தகைய வழிகளிலே செல்லக்கூடிய அருள் பாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தருள்வானாக. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, வாலிப தோழிகளே, உலக வாழ்வு ஒரு சிற்றின்பம். அந்த சிற்றின்பங்களில் கிடைக்கக்கூடிய சுகண்டிகள் நம்மை படும் பாதாள அடி குழியில் தள்ளக்கூடியதாக அமைந்திருக்கின்றது. நம்முடைய உடலுக்கும் நாவிற்கும்
கண்ணிற்கும் அங்க அவயவங்களுக்கும் சுகம் தருகின்ற அனைத்து வழிகளும் நம்மை அழிப்பாதையை நோக்கி செல்லக்கூடியதாக, இழுத்து செல்லக்கூடியதாக இருக்கின்றது. வேறு எங்கு வெற்றி இருக்கின்றது? அல்லாஹ் எதை சொன்னானோ, ரசூல் எதை காட்டிக் கொடுத்து நம்மை இப்படி வாழ வேண்டும் என்று வழிமுறையில் தீயதை தடுத்தார்களோ அவ்வழியிலே சென்று நாம் அவைகளை அடைவதற்கு முனைகின்ற பொழுதுதான் அதனுடைய விரிவாக்கங்களில் நல்லதை எடுத்து தீயதை ஒதுக்கும் ஆற்றலை அல்லாஹ் நமக்கு மிக விளக்கத்தோடு தருகின்றான். இந்த ஆயத்திலே குறிப்பிடும்போது அல்லதீன சிலர்கள் யகூலூன ரப்பனா, என்னுடைய இரட்சகா, இன்னனா ஆமன்னா, நிச்சயமாக நாங்கள் உன்னை ஈமான் கொண்டிருக்கின்றோம், ஃபஃபிர் லனா துனூபனா, எங்களுடைய அனைத்து அடவாடித்தனமான பாவங்களையும் நீ மன்னி, வகினா அதாபன்னார், நீ பாவிகளுக்கு தயார் செய்து வைத்திருக்கக்கூடிய நரகத்தின் தீங்கிலிருந்து தண்டனையிலிருந்து எங்களுக்கு நீ பாதுகாப்பை கொடு என்ற ஒரு துஆவை அல்லாஹ் சொல்லித்தரான். இது குர்ஆன் ஆயத். ஆனால் இந்த இடத்தில் துஆ அல்லதீன யகூலூன ரப்பனா இன்னனா ஆமன்னா ஃபஃபிர் லனா துனூபனா வகினா அதாபன்னார். இதை கேட்கும்படி சொல்லிவிட்டு சொல்கிறான், அஸ்ஸாபிரீன வஸ்ஸாதிகீன வல் கானிதீன, பொறுமையாளர்களும் உண்மை பேசக்கூடிய சித்திகீன்களும் தக்வாவோடு உள்ளச்சத்தை அடையக்கூடியவர்களும் வல் முன்ஃபிகீன வல் முஸ்தக்ஃபிரீன பில் அஸ்ஹார், அல்லாஹ்வுடைய பாதையில் இரவு பகலிலே செலவு செய்யக்கூடியவர்களும் வல் முஸ்தக்ஃபிரீன இஸ்திஃபார், அல்லாஹும்ம ஃபிர் லனா துனூபனா ஹதாயானா குல்லஹா யா ரப்பல் ஆலமீன், ரப்பி ظلمت نفسي فاغفر لي لا يغفر الذنوب إلا أنت، ரப்பி ظلمت نفسي فاغفر لي لا يغفر الذنوب إلا أنت போன்ற இஸ்திஃபார் பில் அஸ்ஹார், சகர் நேரத்திலே, சகர்னா தஹஜ்ஜத்துடைய நேரம், இந்த மூமின்கள் சொல்வார்கள். எப்படி சொல்வாங்க? ரப்பனா இன்னனா ஆமன்னா ஃபஃபிர் லனா துனூபனா வகினா அதாபன்னார், அஸ்ஸாபிரீன வஸ்ஸாதிகீன வல் கானிதீன வல் முன்ஃபிகீன வல் முஸ்தக்ஃபிரீன பில் அஸ்ஹார் என்று அந்த நடுநிசையில் எழுந்திரித்து மூமின்கள் துஆ செய்வார்கள், அல்லாஹ்விடத்தில் நெருங்கி இஸ்திஃபார் செய்வார்கள் என்று அல்லாஹ் இந்த ஆயத்தின் மூலமாக ஒரு உணர்வை நமக்கு ஏற்படுத்துகிறான். ஒரு மனிதனுக்கு ஏற்படுகின்ற உணர்ச்சி அல்லாஹ்வை அடையக்கூடிய வழிக்கு தடையாக இருக்கக்கூடாது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த வழிகளை எல்லாம் நமக்கு கற்றுக் கொடுத்தார்களோ அந்த வழிகளில் மிக தூய்மையானது சஹருடைய நேரத்தில் எழுந்திரித்து மேல் கூறப்பட்ட அந்த நிபந்தனைகளின் அடிப்படையிலே அல்லாஹ்வை அடைவதற்குண்டான நிலைகளை அடையும் விதத்தில் நாம் முயற்சி செய்து பார்க்கணும். அல்லாஹ்வுடைய விஷயத்தில் அல்லாஹ் உடையவர்கள் எப்படி நெருங்குவார்கள்? கடமைகளை செய்து விடுவார்கள். இரவிலே 3இல் 2 பகுதியை அவர்கள் ஒதுக்கிவிட்டு ஒரு பகுதியை அல்லாஹ்வுக்காக வச்சிருவார்கள். அந்த ஒரு பகுதி அல்லாஹ்விற்கு எப்படி பிடிக்குமோ அந்த ஒரு பகுதி அல்லாஹ் எப்படி வெற்றி கொடுப்பானோ அத்தகைய வழியில் நமக்கு அமைத்து விட்டு அத்தகைய அந்த 3இல் 1 இரவை அல்லாஹ்வுக்காக நாம் செலவு செய்கின்ற பொழுது அவனுடைய திருப்பொருத்தம், கருணை, கிருபை, கடாட்சம் நம்மை பொங்கி எழச் செய்யும்.
அப்படி எழச் செய்வது தான் அருள். இமாமுல் ஆலம் அபூ ஹனீஃபா ரஹிமஹுல்லா இரவிலே வணங்கும்போது குர்ஆனுடைய 30 ஜுசுவை 2 ரகாத்தில் தொழுவார்கள். ஒரு முழு குர்ஆனை 2 ரகாத்தில் எப்படி அவர்களுக்கு சாத்தியப்பட்டது? வமன் யத்தகில்லாஹ் யஜ்அல் லஹு மக்ரஜா. அல்லாஹ்வை தக்வாவோடு அஞ்சியவர்களை அவன் ஓர் இடத்தில் அமரச் செய்வான். அது அச்சமற்ற ஒரு இடம். அந்த இடத்தில் அவர்கள் இருந்ததனால் தஹஜ்ஜுடைய நேரத்திலே எழுந்திரித்து 2 ரகாத் தக்பீர் கட்டி அவர்கள் தொழ ஆரம்பித்தால் முதலிலே 15, இரண்டாவதிலே 15, 30 ஜுசு ஒரு குர்ஆனை ஹத்தம் செய்து சலாம் கொடுப்பார்கள். இவர்கள் எப்பேற்பட்டவர்கள்? அல்லாஹுவின் அருளை, அல்லாஹுவின் மகத்துவத்தை தனக்குள் அடைய வளைத்து கொண்டவர்கள். அவர்களுடைய காலத்திலே ஒரு நாட்டின் அரசன் இமாமுல் ஆலம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லா ஹனஃபி மதுஹபினுடைய தலைவர். இவர்கள் எப்பேற்பட்டவர்கள் என்பதை மக்கள் புரிய முடியாது. அறிஞர்களால் அல்லாஹ்வை தக்வாவோடு பார்க்கின்ற பொழுது, மாநபி வழியை பின்பற்றுகின்ற பொழுதுதான் இவருடைய அகமியங்களை விளங்க முடியும். அப்போ மற்றவெல்லாம் பிஸ்கோத்து. அந்த அரசன் இமாமுல் ஆலம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாவை கூப்பிட்றான். போனாங்க. நாளை முதல் என்னுடைய அரசாங்கத்தில் உனக்கு ஒரு பதவி வழங்கப்படும், மேலான பதவி. அந்த பதவி காலியில் குலாம், உலகத்தின் சட்ட நிபுணர், நீதிபதி என்ற பொறுப்பு ஒன்றை கொடுக்க போகிறேன். அந்த தீர்ப்பு உன்னை என்று யாரும் தீர்ப்பு செய்யக்கூடாது. குர்ஆன், ஹதீஸ், இஜ்மா, கியாஸின் அடிப்படையில் இந்த பொறுப்பை நான் தரலான் இருக்கேன். இப்போ இமாமுல் ஆலம் சொன்னாங்க, அந்த பொறுப்பு எனக்கு வேண்டாம். நான் அல்லாஹ்வை அஞ்சுகின்றேன். நாளை என்னிடத்தில் வரக்கூடியவர்களுக்கு குர்ஆன் ஹதீஸிற்கு மாற்றமாக நான் ஒரு தீர்ப்பை சொல்லிவிட்டால் இறைக்கு தண்டனையாக நான் ஆகிவிடுவேன், ஆளாகிவிடுவேன். அவனுடைய தண்டனை எனக்கு வேணான்றாங்க. அப்போ அந்த அரசர் சொன்னார், சத்தியமாக உன்னை நான் தேர்ந்தெடுத்து விட்டேன் என்றார். இப்போ இமாமுல் ஆலம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹ் சொன்னாங்க, அல்லாஹ்வின் மீது ஆணையாக சத்தியமாக நான் இதை ஏற்றுக்கொள்ள முடியாதுன்ட்டாங்க. 3 தடவை சொல்லிட்டாங்க, போயிட்டாங்க. அப்போ ஒரு 3 தினங்கள் கழித்து அந்த அரசன் மறுபடி கூப்பிட்றான், இந்த பதவியை ஒப்புக்கொள்ளுங்க. முடியாது. இப்போ ஒரு சிப்பாய்க்கு உத்தரவிடுறான். பெரிய அரசன், இஸ்லாமியன் தான். சாட்டையை கொண்டு வா. சாட்டை என்பது குதிரையை அடித்தாலும் கூட அவனை எட்டி மிதிச்சுட்டு ஓடிடும். அப்படி ஒரு சாட்டை, நெய்ய புடைக்கின்ற ஒரு சாட்டை கொண்டு கொடுத்தாச்சு. ஒரு தடவை சொன்னான், 2 தடவை சொன்னான், 3 தடவை சொன்னான், கேட்கல. அந்த சாட்டையை எடுத்து எந்த தவறும் செய்யாத மகா நீதமுடைய குர்ஆன், ஹதீஸ், இஜ்மா, கியாஸின் ஆய்வாளர் இமாமுல் ஆலம் அபூ ஹனீஃபா ரஹிமஹுல்லாவை நெய்ய புடைக்கிறான். எந்த அளவுக்குன்னு சொன்னால் அவருடைய பொன் மேனிகள் எல்லாம் புண்ணாக மாறி ரத்தம் பீரிட்டு வெளியில் வருது. இடது பாகத்தில் அந்த கமங்காற்றிற்கும் குடங்கைக்கும் மத்தியிலே ஒரு அடி அடிக்கின்றான். தோல் பிரிந்து சதை கிழிந்து இரத்தம் கொட்டுகின்றது. இவன் எந்த மருத்துவமும் டாக்டர் இடத்தையும் விடலை, நேர ஜெயிலில் அடைச்சிட்டான். அடைச்சிட்டு மறுநாள் ஒரு 10,000 பொற்காசு திர்கம் கொடுத்து விட்றான் அவங்க வீட்டுக்கு. எல்லா தயாரிப்பையும் அடை வாங்கியிருக்காங்க. இமாமுல் ஆலம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹுடைய அவங்க வீட்டில் வேதனைப்படுறாங்க, புள்ள குட்டியெல்லாம் வேதனைப்படுது. இந்த 10,000 காசை இந்த முரடன் கொடுத்து விட்டான் அரசன்.
என்ன செய்வது என்று தெரியல, வாங்கிட்டாங்க. இமாமுல் ஆலத்துடைய மகன் ஓடோடி போகிறாங்க. தந்தையே, உங்களை அடித்த அந்த சண்டாளன் 10,000 பொற்காசு கொடுத்துருக்கான், இதை என்ன செய்ய? இப்போ சொன்னாங்க, திருப்பி கொண்டு கொடுத்தா கோபத்தால் மீண்டும் நம்மை தீண்டுவான், வீட்டில் ஒரு மூலையில் போட்டுருங்க, நான் சொல்கிறேன்டாங்க. போட்டுவிட்டு ஒரு கால் நான் வஃபாத் ஆகிவிட்டால், நான் மௌத்தாகிவிட்டால், இவ்வளோ அடியிலையும் கூட அந்த காசு அவங்களுக்கு தேவைப்படலைங்க. உலகம் அறிஞர்களை பொருளாதாரத்தின் சாட்டையை கொண்டு அடிக்குகின்றது. அறிஞர்கள் யாரும் மசிவதில்லை. அதனால் அறிஞர்களுக்கு கிடைத்த பெயர் அநியாயக்காரர்கள், திருடர்கள், அறிவை இழந்து பொய் பேசுகின்றனர், நாங்கள் சொல்வதுதான் உண்மை என்று சொல்லக்கூடிய அளவிற்கு ஆலிம்களை குப்புற தள்ளிட்டானுங்க அந்த அரசன் தள்ளின மாதிரி. 3 நாள் முடிஞ்சிச்சு, வேதனை தாங்க முடியல. மகனை கூப்பிட்டாங்க, அப்பா, நான் வெளியில் சென்று மார்க்க பிரச்சாரம் செய்ய முடியாமலும் ஷரியத்தின் சட்டம் இயற்ற முடியாமலும் இருக்கேன். ஒரு கால் இன்ஷா அல்லாஹ் நான் மரணித்து விட்டால் என்னுடைய அடக்கத்திற்கு பிறகு அந்த சண்டாளிடத்தில் இந்த வீட்டில் இருக்கின்ற 10,000 பொற்காசுகளை எறிந்துவிடு. இதை இமாமுல் ஆலம் அபூ ஹனீஃபா ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆட்டும் தந்தையை என்று சென்று விட்டார். கொஞ்ச நாட்களில் நோய்வாய்ப்பட்டு அதே ஜெயிலிலே அவர்கள் மரணிக்கின்றார்கள். இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். குர்ஆனால், ஹதீஸால், இஜ்மால், கியாஸால் மார்க்க சட்ட கருவூலங்களை எடுத்து மக்களுக்கு பேரொழியின் மூலமாக தெரியப்படுத்தி கொண்டிருந்த இமாம் மாண்டு விட்டார்கள். அவர்களுடைய வம்சத்தினர்கள் தான் இன்றும் காசுகளை வைத்து உலமாக்களை விலைக்கு வாங்குவது படியவில்லையானால் அவர்களை குறை சாட்டி இமாமை பின்பற்றுவது கூடாது, தவறு என்று ஒரு புனை பேர்களை சூட்டி அவர்களை குப்புற தள்ளுவது. மரணித்தார்கள், அடக்கம் செய்யப்பட்டது. அடக்கம் செய்து சில மணி நேரத்திற்கு பிறகு இந்த பொன்முடிப்பு 10,000 திருகத்தை எடுத்துக்கிட்டு போகிறாங்க. மகன், அரசரே, என் தந்தை இடத்துக்கு கொடுத்த அந்த அன்பளிப்பை அவர்கள் செலவழிக்கவில்லை, நாங்கள் மீண்டும் அரசாங்கத்திலே ஒப்படைத்து விடுகின்றோம் என்று கொடுத்ததை வாங்கிட்டான் அந்த சண்டானை. அந்த சண்டாளனால் தான் இமாமுல் ஆலம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹுடைய ரூஹு பிரிவதற்கு அவன் காரணமாக இருந்தான். இப்படித்தான் பரிசுத்தமான தக்வாதாரிகள், பரிசுத்தமான இமாம்கள் அல்லாஹ்வை அடைவதற்கு எத்தனித்து தக்வாவை வெளிப்படுத்திய, மக்ஃபிரத்தை பெற்ற, ரஹ்மத்தை பெற்ற, இதுக்கும் மினன் நீரானை அடைந்த, 2 ரகாயத்தில் ஒரு முழு குர்ஆனை ஓதக்கூடிய இமாமுல் ஆலத்தை எத்தகைய தவறுமில்லாமலே அவர்கள் மீது கால் புணர்ச்சி கொண்டு குற்றமில்லாமல் அடித்து அவர்களை சில நாட்களிலே மங்கி மயங்கி மரணிக்க செய்த சண்டார்கள் தான் இன்றைக்கு இந்த ஷரியத்துடைய சட்டத்திலே மிகப்பெரிய குழப்பத்தை உண்டு பண்ணி வருகின்றனர். அதனால தான் இமாம்கள் சாமானியவர்கள் அல்ல. இமாம்கள் தன்னுடைய வாழ்வை அடகு வைக்க வேண்டும் என்ற நிர்பந்தத்திற்கு செல்லவில்லை. இமாம்கள் சத்தியத்தின் கீழ் நித்தமும் உயர்வான அந்தஸ்தை பெறுவதற்குண்டான அந்த நிலைகளை யாரும் விட்டு கொடுக்கவும் இல்லை. சத்தியத்தை அடைய வேண்டும், அந்த அடைந்து விட்டால் நாம் உயர்வாக ஆக முடியும் என்பதற்குண்டான அந்த வாழ்வை அவர்கள் உயர்வாக ஆக்குவதற்குண்டான திட்டங்களை அவர்கள் அடைந்து கொண்டார்கள். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, உயர்வான நிலைகள் பெற்றவர்கள் தான் இமாம்கள். ஒரு பெண்ணு ஒரு பள்ளியில், ஒரு திருநையில் முஹத்திஸ்கள், மறு திருநையில் ஃபக்கீஹுகள், இன்னொரு திருநையில் முஃபஸ்ஸிர்கள், இன்னொரு திருநையில் ஒரு பாகத்தில் இஜ்மா கியாஸ்
செயல்படுத்துகின்ற கல்வியின் ஆய்வாளர்கள் 4 பேரும் கூட்டம் உட்கார்ந்துருக்கு. அந்த ஊரில் ஒரு பெண் மையத்தாகிவிட்டால் கழுவி குளிப்பாட்டுவதற்கு ஒரே ஒரு பெண் இருந்தாங்க. அன்றைய நாளில் அந்த பெண் துப்புரவில்லாமல் ஆகிவிட்டார். உடனே அவங்களுக்கு ஒரு சந்தேகம், ஜனாசாவை துப்புரவில்லாமல் குளிப்பாட்டலாமா? இவங்களுக்கு சந்தேகம் வந்துடுச்சு. அப்போ முஹத்திஸ்ட போய் கேட்டு வருவோன்னு வந்தால், இந்த முஹத்திஸுடைய கூட்டத்தில் அந்த பெண்மணி கேட்குறாங்க, ஒரு பெண் ஜனாசா அதை குளிப்பாட்ட வேண்டும், ஆனால் குளிப்பாட்டக்கூடியவர்கள் ஹைலாகிவிட்டார்கள், அந்த பெண்ணுடைய கரத்தால் குளிப்பாட்டலாமா? அங்கே உட்கார்ந்திருக்கக்கூடிய பல நபர்கள் ஒன்றுக்கொன்று ஆய்வு செய்து அதற்குண்டானது ஹதீஸிலே இல்லை, எங்களுக்கு தென்படவில்லை, எங்களுடைய ஆய்வில் தாங்க உட்கார்ந்துருக்காங்க. அவங்கள்ட்ட போய் கேளுங்க, அவங்க யாருன்னு சொன்னால் முஷ்ஷரீஅத்தீன்கள், ஷரியத்தை தீர்ப்பு செய்யக்கூடியவர்கள். நேர போனாங்க. இந்த பெண் கேட்டாங்க, ஒரு பெண் மரணித்து விட்டால் அவளை குளிப்பாட்ட வேண்டும், ஆனால் அந்த பெண்ணை குளிப்பாட்டக்கூடிய ஒரு பெண்ணும் ஹைலாகிவிட்டாள், இந்த ஹைலான பெண் அவர்களை குளிப்பாட்டினால் கூடுமா என்று கேட்டவுடனே அந்த இமாம், அந்த ஃபக்கீர் அவர்கள் ஒரு மார்க்க சட்டத்தை சொல்கிறாங்க. மௌத்தான பெண், அதை குளிப்பாட்டுவதற்கு ஒரு பெண் தேவை, பெண்ணை. அந்த பெண் ஹைலாகிவிட்டாள், ஹைலுக்கும் குளிப்பாட்டுவதற்கும் ஒன்றும் இல்லை, நீங்கள் போய் தாராளமாக குளிப்பாட்டுங்க. அப்போது அந்த முஹத்திஸ்க என்ன சொன்னாங்க, ஹதீஸில் இடமில்லை, குளிப்பாட்டக்கூடாதுன்ட்டாங்க. அதே ஹதீஸில் நாம் சொல்லுகின்றோம், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பைத்துல் நபி, அவங்களுடைய ஊடு அன்னை ஆயிஷத்து துஹ்ரா ரலியல்லாஹு மஸ்ஜித் நபவியில் இருக்காங்க. அந்த வருஷம் நோம்பில் இத்திகாஃப் இருக்காங்க. ஆயிஷா நாயி ஹைலாயிட்டாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உள்ளே இருக்க ஒரு பாயை தூக்குங்கன்றாங்க. அப்போ இன்னி ஹாயில்ன்றாங்க, நான் ஒரு ஹைலாலின்றாங்க. அப்போது எதுன் தாஹிர், கரம் சுத்தமாக இருக்கே, போய் எடுத்துகிட்டு வந்தாங்க. மற்றொன்று, ஈத்திகாஃப் இருக்கும்போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மஸ்ஜித் நபவியிலிருந்து அவர்கள் அன்னை ஆயிஷத்து துஹ்ரா ரலியல்லாஹுடைய வீட்டில் கொஞ்சம் தலையை நீட்டி தடிக்கு எண்ணெய் போட்டு வாரி விடுங்கன்ட்டாங்க, சீவி விடுங்க. அப்போ அவங்க சொன்னாங்க, இன்னி ஹாயில், நான் ஹைலாலியாக இருக்கேன், உடல் ஹைலா இருக்குது, கரம் துப்புரவாக இருக்குது, தேய்ச்சி விடுங்கன்ட்டாங்க. ஆகையினால் ஹைலுக்குரிய பெண் நீங்கள் தாராளமாக போய் ஜனாசாவை குளிப்பாட்டுவதற்கு ஹதீஸில் இடம் இருக்குது, போங்கன்ட்டான். வரும்போது இந்த முஹத்திஸுகள் ஆறாவாரத்தோடு ஆர்வமாக அந்த அம்மாவை தேக்கி கேட்டாங்க. அவங்க என்ன சொன்னாங்க, தாராளமாக ஹைலுடைய பெண் ஜனாசாவை குளிக்க வைக்கலான்ட்டாங்க. அப்படியா? அப்படியானால் அதில் என்ன ஆதாரம் சொன்னாங்க? ஹதீஸை கொண்டே சொன்னாங்க. அப்போ அந்த முஹத்தீஸ் பூரா உடையாட்டாங்க, 10 பேர். என்ன ஃபக்கீர், முஹத்தீஸ், நாங்கள் உங்கள்கிட்ட கேட்குறோம், என்ன ஆதாரம்? குர்ஆன்லேயும் சொன்னாங்க, ஹதீஸ்லேயும் சொன்னாங்க. இந்த குர்ஆன் ஹதீஸின் ஆய்வை ஆய்வாக வைத்து முடிவு தீர்க்கமாக ஷரியத்தை சொல்லக்கூடியவர்கள் தான் இமாம்கள், முஃபஸ்ஸிர்கள், முஹத்திஸ்கள், முஸன்னிஃப்கள், இமாம்கள், பிறகு அரபி ஆசிரியர்கள். இங்கனம் இருக்க இன்றைக்கு பல்வேறான குழப்பங்கள் உலகத்தில் நடந்து வருது. ஒரு பெண் ஹைலாயிட்டா குர்ஆனை தொடலாம் அப்படின்றாங்க ஒரு கூட்டத்தினர்.
சாதாரண காரியம் செய்வது வேற. ஒரு பெண் ஹைலானதற்கு பிறகு அவருடைய கரத்தால் குர்ஆனை தொடுதல் என்பது கூடாது. காரணம், இன்னி ஹாயில், அது வெளிப்படையான இதுக்குத்தான் சொன்னாங்க. ஹைலா இருக்கேண்டவன கரம் துப்புரவா இருக்க எடுத்தாங்க. ஹைல் உடல் பூரா நஜீஸ். அப்படி இருக்கும்போது லா யமஸ்ஸுஹு இல்லல் முத்தஹ்ஹரூன், ஹைல்ல குர்ஆனை தொடக்கூடாது. குர்ஆனை என்ன நீ கை கழுவி ஹைல்ல எடுத்தாலும் நஜீஸ் தான். குர்ஆன் பரிசுத்தமான பேரொளி, அதை தொடாதேன்ட்டாங்க. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, விவாதிப்பவர்களும் விவாதம் செய்பவர்களும் விவாகத்தை போன்று நினைத்து கொண்டு குர்ஆனுக்கு மாற்றமான செயலை ஆரம்பித்தால் அதன்ற மாதிரி தான் வரும். பெண்களை செய்வதை செய்வோம். பெண்களுக்கு என்ன அனுமதி இருக்கு? தொழுகையில் அல்லாஹ் உத்தரவு போட்டான், பாத்தசிலுன் நிசா அனில் மஹீல், ஹைலுடைய நேரத்தை பெண்கள்கிட்ட ஒதுங்கிடுங்கன்ட்டான். ஒதுங்கிடுங்கன்னு சொன்ன அல்லாஹ் குல்ஹுவ அதன்று ஒரு வார்த்தையும் சொல்கிறான். மரண நோவினையில் ஒரு பகுதி எது? ஹைலு. இப்போ அந்த இடத்துல குர்ஆன் ஓதலாமா? நீ உனக்கு தொழுக, நற்காரியங்கள் தொழுவது, காபாக்குள்ளே செல்வது, மதீனாவுக்கு செல்வது, 3 காரியம் தடை. இப்போ தொழுகை உனக்கு அல்லாஹ் சலுகை கொடுத்துட்டான். ஹைலில் நீ திருப்பி தொழுகுன்னு சொல்லவே இல்லையே அல்லாஹ். நோன்பை வேண்டாம் திருப்பி வைக்கலாம். ஹைலில் நிஃபாஸில் தொழுகை இல்லை, உனக்கு அதோட முடிஞ்சு போச்சு. அந்த அளவுக்கு கடுமையான வட்டுருக்கமான நஜீஸ் ஹைலு. தொழுகையே இல்லைன்னும் போது குர்ஆனை எப்படி நீ ஓதுவேன்? குர்ஆன் ஃபர்லு, தொழுகை ஃபர்லு, நோன்பு ஃபர்லு. ஆனால் ஒரு ஹைல் வந்த பெண் நோன்பு வச்சுட்டா, அவள் தக்வாதாரியாக இருந்தால் விட முடியாமல் இருப்பதற்கு சகர் செஞ்சுட்டு வச்சுட்டா நன்மை கிடைக்கும், அது நோன்பாக மாறாது. ஆனால் அது நஜீஸான காலத்திற்கு பிறகு, அந்த நஜீஸு அந்த ஹைல் முடிந்த பிறகு எத்தனை நாள் ரமலானில் நோன்பு விட்டாங்களோ, விட்டலேண்டா அவங்க வச்சாங்க அவங்க பாஷையில், அது இஸ்லாம் ஏற்றுக்கிறாது. 7 நாள் 6 நாள் 5 நாள் 3 நாள் அந்த கணக்கை ரமலானுக்கு பிறகு ஒரு சாதாரணமான காலத்தில் அதை கலாச்செய்யணும். அதே நேரத்தில் சில நிர்மூடர்கள் கொஞ்சம் ஓதிட்டு வந்த அப்ப சொப்பையா ஒருத்தன் சொல்லியிருக்கான் பயானில். எப்படி சொல்லியிருக்கான்னு சொன்னால், அவனையும் பள்ளிவாசலில் வச்சுருக்காங்க அடித்து விரட்டாமல். கணவன் மனைவி ரமலானில் பகலில் உறவு கொண்டுட்டா நோன்பு கூடுண்டானா. நவுது பில்லாஹி மின் ஷர்ரி ஷைத்தானில் ஃபிஆல். இதற்கு நிர்வாகம் உடந்தையார் கேட்டால் சுன்னத் ஜமாத் பள்ளி தான் சொல்கிறானுங்க. ராத்திரி 12 மணிக்கு ஒருத்தர் வந்தார், இப்படி ஒரு எங்கள் அதிர்த்து பயான் செஞ்சுட்டார். அப்போ அதுக்கு ஒரு ஆயத்துக்கள் ஹதீஸுகள் இதெல்லாம் எடுத்து சொல்லிவிட்டு, இங்கே நான் சாதாரண ஆளாக தான் இருக்கேன், மார்க்கத்தை சொல்லிட்டேன், ஹதீஸையும் சொல்லியாச்சு, நீங்கள் டவுன் காஜிட்ட ஒரு லெட்டர் எழுதி நடுத்தரமான ஆர்வலர் எழுதுனேன், இந்த மாதிரி எங்கள் இமாம் பண்ணினார், ஹதீஸை பற்றி பேசுகிறார், ஷரியத்தின் சட்டங்களை பற்றி கூட பேசலை, இது எப்படி கூடுமா அப்படின்றது கேளுங்க அப்படின்ட்டு விட்டுட்டேன். வருத்தமான செய்தியார், என்னங்கடா புதுசாக பேசுகிறீங்க, எவன்டா உங்களுக்கு ஓதி சனது கொடுக்கறது? நிச்சயமாக சுன்னத் வல் ஜமாத்துடைய அகீதாவின் கீழ் மதரசாவில் ஓதிய நல்ல உஸ்தாதுகளிடத்தில், பண்பு பெற்ற கல்விமான்களிடத்தில் பெற்ற அந்த அறிஞர்கள் அவ்வாறு சொல்ல மாட்டாங்க. அநேகமாக இவன் எங்கனையாவது இந்த அறகுறையாக வந்திருப்பான், கோழி முட்டை தோல் முட்டை விடுவாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஆளாக இருக்கும், ஆலிம் ஆகிருக்க மாட்டான். உடனே நான் சொன்னேன், இந்த ஆள் ஆலிம் இல்லை எங்கண்டேன். எதை வச்சு சொல்கிறீங்க என்றார். இந்த சட்டத்தை சொல்பவன் ஆலிம் சொல்ல முடியாது, அப்படி சொன்னால் முதல் எதிரி நம்ம தான் அவனுக்குள்ள. அப்போ மார்க்கத்தை புரிந்து கொள்ள வேண்டும். தக்குவா இருந்தால் தான். வலாக்கின் ஜாதஹு தக்குவாஹு, இந்த தக்குவாவை மறுமையின் கட்டிச்சாதங்களாக நாம் அதிகப்படுத்தி செயல்படுத்துவதற்குண்டான வாழ்வை நாம் முயற்சிக்க வேண்டும்.
சும்மா எல்லாம் மன்னிப்பான் ரமச்சிவான்டா எல்லாத்துக்கும் எப்படியும் எல்லா இடத்துலையும் செஞ்சிட மாட்டான். மார்க்கத்தை பேசணும். முதல் மார்க்கம்டா என்ன? குர்ஆன். ஷரியத்துண்டா என்ன? குர்ஆன். தரீக்கத்துண்டா என்ன? ஹதீஸ். மார்க்க செயல்பாடு திறன்டா என்ன? ஹதீஸ். இஜ்மாண்டா ஒட்டுமொத்தமாக எல்லாரும் உட்கார்ந்து மார்க்கத்தில் ஒரு தீர்ப்பு செய்வது. அந்த தீர்ப்பு குர்ஆன் ஹதீஸை வச்சு. கியாஸ். பிறகு அதிலிருந்து வட்டுருக்கமாக ஆதாரங்கள் எடுத்து பேசுவது, முடிவு செய்வது. இதுதான் குர்ஆன், ஹதீஸ், இஜ்மா, கியாஸ். இந்த தக்வாவை நமக்கு வரவழைக்கத்தான் ஷரியத்தின் சட்டம், குர்ஆனின் திட்டம், அல்லாஹ்வின் நிர்பந்த திட்டம், மாநபியின் சொல் செயல் நடைமுறை ஏவுதலின் ஹதீஸின் வட்டுருக்க உயர்வு. இவைகளை கொண்டு நாம் நம்மை சீர்திருத்திக் கொள்வதற்கு முயற்சிக்க வேண்டும். வல்ல ரஹ்மான் நம்முடைய எல்லா விதமான பாவங்களையும் மன்னிப்பதுடன் ஷரியத்தின் சட்டங்களை மதிக்க தக்வா தேவை. தக்வாவை கொண்டு நல்லபல அறிந்து அமல் செய்வோம், உயர்வோம். வாஹிர் தாவானா அனில் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வத்தபிஊனி அலல் இஸ்லாம் வஅ்துனி மினல் முஸ்லிமீன்.